அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்ச நாளாக அடி வாங்காமல் நிம்மதியாக இருக்கும். எப்பப்பப்பா, நான் ரவுடின்னு சொன்னதும் போதும், இவனுங்க கிட்ட அடி வாங்குறதும் போதும். ரவுடி போஸ்டிங்க ரிசைன் பண்ணவும் முடியலை. கொஞ்ச நாளாக பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்படியே போயிடணும். கொச்சா 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 டிஷ்யூ அம்மா, ஏண்டா கத்தியே பயமுறுத்துற? கொச்சா, உனக்கு ஒருத்தன் சவால் விட்டுருக்கான். ஆஹா, இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக போதும்னு நினச்சோம். அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் சவால் விட்டுட்டான் ஐயா. இவன் வெளியே போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை பிடிச்சிட்டு தான் வர்றான். ஏண்டா, இவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இருக்காதா? சவால் விரதா இருந்தா என்கிட்ட நேரில் வந்து விட வேண்டியதானடா. உன்கிட்ட எதுக்கடா விடுறான்? என்கிட்ட விடலை கொச்சா, தகவல் எனக்கு வந்தது. ஏண்டா, நீ இந்த ரவுடி டீமில் செய்தி தொடர்பாளரா? அப்பப்போ உனக்கு மட்டும் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நம்மளை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு கோச்சா. ஆனால் நமக்கு யாரையுமே தெரியலையேடா. நம்மளை கேட்காமலேயே சவால் விட்டுக்கிறானுங்க. ஆமாம், என்ன சவால் விட்டுருக்காங்க? உங்களை சமத்தியாக அடித்து வெயிட். அம்மா, சவாலை சொல்கிறேன்னு சொன்னால் நான் அடி வாங்கினதை சொல்லி காட்டுறியா? கண்டினியூ. நீங்கள் தான் கோச்சான்னு தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்கல்ல, முதல்ல இதைத்தாண்டா சொல்லியிருக்கணும். சரி சொல்லு. அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட உங்களை பற்றி ரொம்ப பயங்கரமாக பில்டப் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆஹா, அதுக்குள்ளே இங்கே ஃபேமஸ் ஆயிட்டேனா? ஆமாம் கோச்சா, எத்தனை பேர்த்த அடிச்சிருக்க? ஆஹா, அத்தனை பேர்கிட்டையும் வாங்கினது நமக்கு தானையா தெரியும். சரிடா, மேலே சொல்லு. உங்களை பற்றி கேள்விப்பட்டதுமே அவன் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கான். அவன் எதுக்குடா டென்ஷன் ஆகணும்? என்ன கொச்சா, நீ என்ன சாதாரண ஆளா? ஆனால் அவன் உங்களை விட பெரிய ஆள். அவனுக்கு மேலே நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் கூட மோதணும்னு பயங்கர வெறியில் இருக்கான். ஆஹா, அடிச்சிருந்தா கூட பரவாயில்லையே, அடிதானே வாங்கினேன், அதை போய் சொன்னதுக்கு அவன் டென்ஷன் ஆகிருக்கானே. அவன்கிட்டையும் நாம் அடி வாங்கணும்னு நம்ம தலையில் எழுதி இருக்கு. கனெக்ஷன் எப்படியெல்லாம் போகுது பாரியா. கொச்சா, அவன் உங்களை வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கானா? ஆஹா, நாம் சிவனேன்னு தானையா இருக்கிறோம். நம்மளை அடிக்கிறதுக்கு தேடுறானுங்களே ஐயா. இந்த உலகத்தில் அடி வாங்கிறதுக்கு நான் ஒருத்தந்தான் இருக்கும் போல இருக்கு. அதுதான் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த கோச்சாங்கிற பேரை மாற்றணும். கொச்சா, உங்களை பற்றி தெரிஞ்சே அவன் உங்ககிட்ட மோதணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. ஆஹா, கெட்ட நேரம் நமக்கு தாங்கிறத இவனுங்க என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறானுங்களோ. கெட்ட நேரம் அவனுக்கு இல்லைடா, எனக்குத்தான். கொச்சா, இனிமே உங்களுக்கு எப்போவுமே நல்ல நேரம் தான் கொச்சா. ஆமாம் ஆமாம், அடி வாங்கிறதுக்கு நல்ல நாள் தான். எனக்கு நல்ல நாள் தான். எனக்கு பதில் நீங்களே போய் அவனை அடிச்சுட்டு வாங்க. கோச்சா இருக்கையில் கொசு பறக்கலாமா? நல்லா பேச கற்று வச்சிருக்கானுங்க. ஆமாம், ஓசியிலேயே தின்றாங்கல்ல, அதான் இவனுங்களோட இந்த பேச்சு தான் என்ன கோச்சாவா ஆக்கி படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. என்ன கோச்சா யோசனை? டேய், கோச்சா எப்போவுமே அவங்க இடத்துக்கு தானே போய் அடிக்கிறாரு. ஒருவேளை இந்த வாட்டி இங்கே வர சொல்லலாமான்னு யோசிச்சாலும் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆஹா, கௌரவமாக நாம் அவங்க இடத்துக்கு போய் அடி வாங்கிறது இவனுங்க கெடுத்துருவாங்க போல இருக்கு. டேய், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கலடா. வேற என்னதான் கொச்சா யோசிச்சிங்க? ஏண்டா, யோசிக்கிறது எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்ன? சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல கொச்சா. அது வந்து நான் சொல்கிறேன். டேய், யாரா அது? எங்கள் தலைவனை எங்கள் இடத்துக்கே வந்து நீ சந்திக்கணும் கோச்சா. ஏண்டா, கையோட ஆளை கூட்டிட்டு வந்துட்டு தகவல் வந்திருக்கு நான் சொல்கிறேன். கோச்சா, இவன் எப்படி இங்கே வந்தான்னு எனக்கு தெரியாது கோச்சா. ஆஹா, அட்ரஸே தெரியாமல் ஆளை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்களே ஐயா. ஆஹா, கொஞ்சம் தள்ளி போடலான்னு நினச்சா கூடவே வந்திருக்கானே ஐயா. ஆமாம், உங்கள் தலைவன் யார், அவர் எப்படி, அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லு. ஏய், மரியாதையாக இப்போ வர்றியா இல்லை அடித்து அள்ளி போட்டுட்டு போகட்டுமா? ஆஹா, இவன் பேசுகிறத பார்த்தா ஒருவேளை இவன் தான் தலைவனாக இருப்பானோ? இங்கே பாருப்பா, எனக்கு 2-3 கமிட்மெண்ட் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் உங்கள் தலைவனை வந்து பார்க்க முடியும்.
நமக்கு தான் ஒரு மாசத்துக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாதே கோச்சா. ஆஹா, எவ்வளோ அழகா நம்மளை போட்டு கொடுக்குறாங்க. ம், ஏயா என்ன அடிக்கிறதுக்கு அப்படி என்னையா உங்க தலைவனுக்கு அவசரம்? எங்க கோச்சா இப்படித்தான் கேட்பாரு. ஆனா அங்க வந்தா உங்க தலைவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. டேய், நான் எப்படா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு சொன்னேன்? வாயை வச்சுட்டு சும்மா இருடா. ஏற்கனவே அவன் அடிச்சு அள்ளி போட்டு போகட்டுமான்னு கேட்குறான். அவங்கிட்ட நீ போட்டு கொடுக்குறியா? கோச்சா, நம்ம கெத்த எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது கோச்சா. ஏய், உன் கெத்த என் தலைவன்கிட்ட வந்து காட்டு. ஆஹா, உளவு பார்க்க வந்தவன் சும்மா இருந்தாலும் இவனுங்க உளறிக்கிட்டே இருக்கானுங்களே ஐயா. தம்பி, இவனுங்க சொல்றதெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்காத. ஆமா. ஏய், என் பொறுமையை சோதிக்காம இப்ப வரப்போறியா இல்லையா? என்ன கோச்சா அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? 4 தட்டு தட்டு கோச்சா. டிஷு 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 டிஷு. ஏமா எப்பா ஏமா எப்பா. ஏய், 4 தட்டு தட்டிட்டேன், போதுமா? என்ன கோச்சா உங்க மேலேயே கை வச்சுட்டான், நீங்க சும்மா இருக்கீங்க? டிஷு டிஷு. ஏமா எப்பா. கமிட்மெண்ட் முடிகிற வரைக்கும் கம்முன்னு இரு, புரியுதா? ஆஹா, என்ன அடி! 4 அடியில நரம்பெல்லாம் அருந்திருக்கும் போல இருக்கு ஐயா. இவனே இந்த அடி அடிக்கிறான், அப்ப இவன் தலைமை என்ன அடி அடிப்பான்? தம்பி, போனா போகுதுன்னு இந்த 4 அடியை நான் கணக்கில் எடுத்துக்கல. அங்க வந்து பார்த்துக்கிறேன், போதுமா? இப்ப நீ கிளம்பல, இங்கேயே உன்னை வெட்டி போட்டுருவேன். ஆஹா, இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணா நிஜமாவே வெட்டிடுவான் போல இருக்கு ஐயா.